ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரைன் எடிட்டிங் காயில். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரோட்டு கடை ஆனியன் பக்கோடா எல்லா டீ ஸ்டால்லையுமே சாப்பிட்ருப்பீங்க. ஸோ இது என்னுடைய ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு பீஸ் மட்டும் சீஸை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அது சீஸை வச்சு பண்ண இன்ஸ்டாலில் இன்னொரு நாள் ஒரு ரெசிபி போடுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஏபிடி அப்படின்னு சொல்லிட்டு பக்கடா மாவு, அதை நாங்கள் இங்கே எதுவுமே மோஸ்ட்லி அதான் யூஸ் பண்ணுவோம். அதை நான் பிரித்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 4-5 மேக்ஸிமம் ஒரு 5 பக்கோடா வர்ற மாதிரி அந்த ஒரு பவுலில் தட்டிட்டேன். அதில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் வந்து இப்போ எல்லாருமே இன்றைக்கி தோப்புக்கு கிளம்பிருக்கிறாங்க. ஸோ அதனால நான் இது ஒரு ஃபுட் ரெசிபி வீடியோ அப்படி தான் போடலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டில் பக்கோடாவில் வந்து முடிஞ்சிட்டு அதுக்கு தேவையான பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். பேக்கிங் சோடா நார்மலி வந்து நான் 5 பக்கோடாக்கு அப்படிங்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போல், ஒரு கையில் பொடி அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் தண்ணி, பானை தண்ணிக்கு பதிலாக நான் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் எனக்கு தொண்டை வலிங்கிறனால நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக, எப்படி ரொம்பவே தண்ணி ஊற்றி அதாவது கோதுமை மாவு சப்பாத்தி ரெடி பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது பக்கோடா மாவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த ஆட் பண்ண சிச்சுவேஷனில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், பாதி பக்கோடா மிக்ஸ் பண்ண சொல்ல இந்த பக்கமாக வந்து விழுந்துட்டு, ஸோ அது கவரேஜ் நல்ல வேலை ஆகலை. ஸோ வந்து தேவையான அளவு தண்ணிலாம் ஆட் பண்ணி பக்கோடா மாவு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேன், ஒரு நார்மலாக ஒரு 5 சட்டிக்கு பிடிக்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் பேன் இருக்கும். எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங்கே அப்படி தான், 5 சட்டிக்கு பிடிக்கிற மாதிரி பேன் எப்போவுமே பொரிக்கஞ்சட்டி இருக்கும் எங்கள் வீட்டில். அதை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு அது தவா வச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் சன்லேண்ட் ஆயில் ஃப்ரெஷ்ஷாக பாட்டிலில் 1 லிட்டர் ஆயில் கேனை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு இந்த பக்கோடாவை கையில் ஹோல்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சன்லேண்ட் ஆயிலை வந்து ஊற்றி கொஞ்சம் நேரம், ஒரு மேக்ஸிமம் ஒரு 50 to அந்த டைமில், அந்த ரேஞ்சில் வந்து நல்லா ஹீட் பண்ண விட்டுட்டேன். ஹீட் பண்ணிக்கிட்டே அந்த சமயத்தில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் ப்ராசஸ் என்னது, பக்கோடா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, இந்த பக்கத்துக்குள்ள ப்ராசஸில் வந்துட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அந்த சீஸு பாக்கெட்டை உடச்சி அது பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஆனியன் வந்து பக்கோடா, ரோட்டுக்கடை ஆனியன் பக்கோடா தானே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் ஆனியன் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எத்தனை பீசஸ், அதாவது மோஸ்ட்லி அந்த பிரியாணிக்கு போடுற மாதிரி பீசஸாக வெட்டினா நிறைய ஆயில் குடிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், சின்னதாக, அதாவது தாளிப்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அந்த ஆனியனை நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் போதே வந்து என்ன பண்ணேன்னு சொன்னால், எங்கள் வீட்டு ஜியான் காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் போட்டு ஒரு தடவை வாலில் மிதியும் வாங்கிட்டான். இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாகி கிடந்தான். ஸோ அதனால் குளிக்க வச்சுருந்துச்சு, காலுக்குள்ளேயும் கைக்குள்ளேயும் கொஞ்சம் குஷியில் இருந்தோம். ஸோ அந்த டைமில் ஆனியனை கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ ஆனியன் கட் பண்ணி முடித்த உடனேயும் இதில் இந்த பக்கோடா மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி பக்கோடாவில் ஆனியன் போட்ட உடனே உள்ள கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கையில் பிடிச்சி அமர்த்துற மாதிரி ஒரு திக்னஸ் கண்டிப்பாக வரணும். ஸோ அந்த மாதிரி அளவுக்கு உருண்டை பிடிச்சி அந்த சூடான ஆயில், சன்லேண்ட் ஆயில் இருக்குது இல்லையா, அதில் போட்டு ஃப்ரை பண்ண விட்டுட்டேன். ஸோ இந்த டைமில் நான் சும்மா விடுவேனா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சாக்லேட் நப்பட்டீஸு, அப்புறம் வந்து அந்த சீஸ் நப்பட்டீஸ் எல்லாமே 10 ரூபா உள்ளது வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பாக்கெட் சாக்லேட் நப்பட்டியாக எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது என்னது, பக்கோடா பொரியிற காட்டியும். ஸோ தேவையான அளவு பக்கோடா ஒரு 3 பீசஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பொரித்து முடிச்சு எடுத்த பிறகு அதை பார்க்கும்போது அப்படியே ரோட்டு கடையில் உள்ள பக்கோடா, அந்த ஆனியன் பக்கோடான்னு சொல்லுவோம் இல்லையா, போண்டான்ட்டு, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தது. பிக்கும்போது அப்படி ஒரு அந்த சாஃப்ட்னஸ் பக்கோடா அது இடையில ஜியான் வந்து அதை மோந்துக்கிட்டு. ஸோ அந்த பீஸு நாங்கள் வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டோம். உங்களுக்கு வீடியோ கவரேஜுக்காக வேண்டி நாங்கள் உங்களுக்கு காட்டினோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் டாப் நாச்சுன்னு சொல்லலாம்.